வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் வீரதீர செயல்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 10,000 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். முதுநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் சென்னையில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத் துறையில் வீரதீர செயல்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். கீர்த்தி சக்ரா விருதுகள் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த ராஜ்குமார் யாதவா, பப்லு ரபா, சம்பு ரே மற்றும் ராஷ்டிரிய ரைபிள் படையைச் சேர்ந்த பவன்குமார் ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ளவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒலிம்பிக் போட்டி என்பது வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, சிறந்த பயிற்சிக்கானது என்று அவர் கூறினார். சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனைகளை படைப்பதற்கு தொடர் பயிற்சிகள் அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நேர்மறை எண்ணங்கள், போதிய தூக்கம், தொடர் பயிற்சி போன்றவை வெற்றியை தேடித்தரும் என்றும் அவர் தெரிவித்தார். முந்தைய சாதனைகளை இப்போட்டியில் முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்திய அணியினர் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாட்டில் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுச் செயலர் திரு வினய் மோகன் குவட்டரா, இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை மாஸ்கோ செல்ல உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விரிவான பேச்சுக்களை நடத்தவுள்ளதாகவும் அவர் கூறினார். மாஸ்கோவில் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளதாக அவர் கூறினார். இந்த பயணத்திற்கு பின்னர் ஆஸ்திரியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்தவுள்ளதாக திரு வினய் மோகன் குவட்டரா தெரிவித்தார். நடப்பாண்டில் 2500 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறப்பு இயக்கத்தின் கீழ் இவை உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக கூறினார். 10,000 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஹரியானாவில் பிஜேபி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். முதுநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகள் அன்றைய தினம் காலை, மாலை என 2 பிரிவுகளாக நடத்தப்படும் என்று அந்த வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தேசிய தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு பயின்ற இந்திய மாணவர்கள் நம் நாட்டில் மருத்துவ தொழிலை புரிவதற்காக நடத்தப்படும் தகுதி தேர்வு வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரவப்படும் செய்திகள் தவறானவை என்று தேசிய தேர்வு வாரியம் எச்சரித்துள்ளது. சமூக வலைதளங்களில் இதுபோன்று பரப்பப்படும் தகவல்களை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாளை நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிக்கும் பணி இன்னும் முடியவில்லை என்றும் அதில் தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தவறான தகவல்களை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் பிஆர்எஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி கவிதாவின் நீதிமன்ற காவல் வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தில்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. முன்னதாக திகார் சிறையில் உள்ள திருமதி கவிதா
காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து பிரதமர் திரு ரிஷி சுனக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. அக்கட்சியின் தலைவர் திரு கீர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்கவுள்ளார். இதற்கிடையே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு கெய்ர் ஸ்டார்மருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் கால்நடை பண்ணைகளை அமைக்க முன்வர வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சந்தையில் தமிழகத்தின் பால் மற்றும் பால் பொருட்களின் பங்கு உயரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக பால் சந்தையில் தமிழகம் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பால்வளத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த ஓராண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் திரு மனோ தங்கராஜ் அந்த அறிக்கையில் எடுத்துரைத்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து தேசிய துப்புரவு ஆணையம் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாக அதன் தலைவர் திரு வெங்கடேசன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் நலன்கள் குறித்து ஆய்வு செய்து அவர் பேசினார். தூய்மை பணியாளர்களுக்கு உரிய விடுப்புகளை வழங்க வேண்டும் என்றும் திரு வெங்கடேசன் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் திட்டங்கள் பயனாளிகள் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைவதற்கான இயக்கம் நிதி ஆயோக் சார்பில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் விருதுநகர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டங்கள், ஊட்டச்சத்து, நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் போன்றவை 100% வழங்குவதற்கு இந்த இயக்கத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் சம்பூர்ணதா அபியான் திட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கேவிக்குப்பம் பகுதியில் துவக்கப்பட்டது. குறிப்பாக வரும் 3 மாதங்களில் கேவிக்குப்பம் வட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் போதிய அளவில் ஊட்டச்சத்து அளித்தல், மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுத்தல், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு 100% மருந்து மாத்திரைகள் வழங்குதல், மாணவர்களின் கல்வி தரத்தை அதிகரித்தல், அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை வசதி, வேளாண்மை துறையின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் மண்வள பாதுகாப்பு அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும். கேவிக்குப்பம் வட்டத்தில் வரும் 3 மாதங்களுக்கு அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. கேவிக்குப்பத்திலிருந்து மோகன். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் தொடங்கியது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து தென்னாப்பிரிக்கா பேட் செய்து வருகிறது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்த இணை பிலிப்பைன்ஸின் இணையை வென்றது. இப்பிரிவில் முதல் இடத்தை பிடித்ததன் மூலம் இந்த இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, அபய் சிங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் டெனிஸ் ரீயூனியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேராபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பார்கவ் சோமசுந்தராவை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் பரத் ராகவ், தருண் மனைப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் வீரதீர செயல்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 10,000 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். முதுநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் சென்னையில் தொடங்கியது.
இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.